எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என் பேர் ஏஆர் காளிராம். இந்த சேனல் வந்து ஆல் அபவுட் ஏஆர்கே. எல்லாரையும் போல நான் ஆரம்பத்துல இருந்து யூடியூப்ல வீடியோ மட்டும் பார்க்கறதில்ல. கடந்த ஒரு 5, 6 வருஷமா நான் யூடியூப் கண்டென்ட் கிரியேஷன்ல இருக்கேன். அதாவது நான் கேமிங் விளையாடுவேன், டெக் சம்மந்தமானத ரிவ்யூஸ் பண்ணேன். நெறைய கண்டென்ட்ஸ் நெறைய ரிலீஸ் பண்ணி போட்டேன். பட் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அது ஒரு என்ன சொல்றது? நமக்கு ஒரு எரிச்சலா இருந்துருச்சு. எரிச்சலா ஏன் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு கண்டென்ட்னா என்னன்னு தெரியல. நம்ம போடுற வீடியோ காப்பிரைட் வந்திருக்கா என்னன்னு தெரியல. நம்மளுக்கு யூடியூப்ப பத்தி ஒரு விஷயம் தெரியாம இருந்துச்சு. ஆனா, அந்த யூடியூப்ப பத்தி விஷயம் தெரியும் பொழுது, நம்ம யூடியூப்ல ஏன் இல்லாம இருக்கிறோம்? அதாவது நான் வந்து ஆரம்பிச்ச சேனல் டிஜிட்டல் திருவேங்கடம்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சேன். திருவேங்கடம் தமிழ் எடிட்ஸ்ன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சேன். நெல்லை ரேஞ்சர்ன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சேன். இப்ப என்னோட கரியர் பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா போய்க்கிட்டு இருக்கு. அப்படின்ற பொழுது நான் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனலோட பேர் ஏஆர்கே ஆஸ்ட்ரோவிஷன். இப்ப அதோட மட்டும் நம்ம ஏன் நிறுத்தணும்? நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள நம்ம 4 பேருக்கு சொல்லுவோம். இப்போ மருத்துவத்த பத்தி எனக்கு ஓரளவு தெரியும். அந்த மருத்துவத்துல இருக்கிற ஃபீல்டுல உள்ளவங்கள பத்தி எனக்கு 4 விஷயம் தெரியும். அப்ப அவங்ககிட்ட போய் அவங்களோட அந்த அனுபவங்கள் நம்ம பகிர்வோமே! இப்ப YouTubeல இருக்கவங்கள பத்தி எனக்கு ஓரளவு தெரியும். அப்ப YouTubeஅ பத்தி நான் சொல்லி தரலாமே! அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. YouTubeஅ பத்தி பேச போறோமா? என்ன பேச போறோம்? அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நம்மளே ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்காக தான் ஒரு விஷயம் என்ன சொல்றது? எனக்கு இது சொல்ல வரல. இருந்தாலும் நான் சொல்றேன். அதாவது YouTubeல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு நான் சொல்லி தரேன். மருத்துவத்த பத்தி சொல்லலாம். ஊரு இந்த ஊருக்கு போங்க, இந்த ஊர்ல இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்ப நான் எடுத்துக்காட்டுக்கு நான் கோவில்பட்டியில இருக்கேன். கோவில்பட்டியில என்ன ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். கோவில்பட்டினா கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் ஃபேமஸு. கோவில்பட்டி சந்துக்கடை பரோட்டா கடை ஃபேமஸு. அத விட நம்ம அம்மா செம்மகவல்லி அம்மா ஃபேமஸு. அப்ப நான் அவங்கள பத்தி பேசலாமே! ஒரு உணவு பொருள பத்தி பேசலாமே! நம்ம ஏன் வீட்ல சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? நம்மளோட அனுபவங்கள 4 பேருக்கு பகிர்வோமே! முன்னாடி இருந்த காலகட்டத்தில அனுபவத்த பகிர்றதுக்குன்னா பக்கத்து வீட்ல போய் உட்காந்து நைட் ஃபுல்லா பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட பேசுவோம். பட் இந்த காலகட்டத்தில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நம்ம யாரும் அவங்கள்ட்ட மூச்சு குடுத்து இல்ல. மூஞ்சி குடுத்து பேச மாட்டிக்கிறோம். அத ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம்? அப்ப நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் 4 பேருக்கு நம்ம சொல்லுவோமே! படிச்சிருக்கோம். நான் ஜோதிட சம்மந்தமானத படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு ஜோதிடராவும் ஆகியிருக்கேன். அப்ப அந்த ஜோதிடர் சம்மந்தமான ஒரு விஷயத்த நான் சொல்றதுக்காக ஏஆர் கேஸ்ட்ரோ விஷன் ஓப்பன் பண்ணேன். அதற்கான ப்ராசஸ் இன்னமும் நான் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு அதுல ஒரு 366 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இப்ப அது தவிர்த்து நம்மள பத்தி ஒரு விஷயத்தையும், நம்ம போற இடத்த பத்தி ஒரு விஷயத்தையும், அந்த ஊர்ல உள்ள ஃபேமஸான ஒரு விஷயத்தையும், ஒரு மருத்துவத் துறையா, அந்த மருத்துவத் துறையில என்ன இருக்குன்றத பத்தி பேசுவோம். ஒரு உணவுத் துறையா, உணவுத் துறையில என்ன இருக்குன்னு பேசுவோம். ஒரு கடையா, ஒரு எண்ணெய் கடையா, ஒரு இரும்பு கடையா, அங்க என்னென்ன கிடைக்குன்றத பத்தி பேசுவோமே! ஏன்னா, அப்பனா தான் நம்ம பேச பேச தான் அந்த கருத்துக்கள் மூலமா அது இன்னும் ட்ரெண்ட் ஆகும்னா, கண்டிப்பா அத செய்வோமே! அதாவது இந்த காலத்துல யாரும் யாரோடையும் பேசுறதுக்கு கூட ஒரு மைண்ட் இல்லாம இருக்காங்க. ஆனா அந்த விஷயம் இனி மாறணுமே! நெறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் நெறைய ஒரு 4, 5 சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிஜிட்டல் திருவையிடம் வந்து இப்போதைக்கு நான் டெலீட் பண்ணிட்டேன் அந்த சேனல. எனக்கு ஒரு கட்டத்துல எனக்கு யூடியூப்னா என்னன்னே தெரியல. நம்ம ஏன்டா கன்டென்ட் கிரியேட் பண்றோம்? ஏன்னா அதுல ஒரு 29 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாலும் ஒரு 35 வீடியோக்கு மேல போட்டிருப்பேன். அதாவது 2019 காலகட்டத்தில எங்க வீட்டுக்கு மொதல்ல அப்ப செல்ஃபோன்ல வந்து எனக்குன்னு ஒரு செல்ஃபோன் குடுத்திருந்தாங்க. அந்த செல்ஃபோன்ல நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். எப்படின்னா இந்த ஃபேஸ் மாஸ்க்கு, டிக்டாக் ஃபில்டரு இந்த மாரி நெறைய அப்ளிகேஷன பத்தி பேச ஆரம்பிச்சேன். அப்ப நம்ம ஊர்ல வந்து சைனீஸ் அப்ளிகேஷன் நல்லா ஃபேமஸா ரன் ஆன காலம். நெறைய அப்ளிகேஷன் இருந்துச்சு. ஷேரிட் இந்த மாரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருந்துச்சு. ஹல்லோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஹல்லோன்னு ஒரு அப்ளிகேஷன்ல நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு அப்பயே நான் ஒரு 590 ஃபாலோவர்ஸ் கிட்ட வச்சிருந்தேன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ரீச் ஆனது ஹல்லோல தான். நீங்களும் ஹல்லோ அப்ளிகேஷன் வச்சு யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கொரோனாக்கு முன்னாடி ஒரு கோல்டன் மெமரீஸ்ல அதுவும் ஒண்ணு தான் எனக்கு பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஷேர் சாட்டுக்கு வந்தோம். ஷேர் சாட்டு நல்லா இருக்கு. ஷேர் சாட் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் அது செட் ஆகலன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம இப்படிலாம் இருக்கோமே, நம்ம பல விஷயங்கள் நம்ம அனுபவிச்சுட்டோம். இல்ல நான் இன்னும் அனுபவிக்கல. இன்னும் வயதுகள் ஏகப்பட்டது இருக்கு. அப்படின்ற பொழுது நம்ம ஏன் நல்லத 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக, இன்னைக்கு ஆல் அபவுட் ஏஆர்கேன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்றேன். இது முழுக்க முழுக்க தமிழ்ல ஒரு சூப்பரான ஒரு கன்டென்ட் கிரியேஷனா தான் நான் இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த சேனலுக்கு எடிட்டர், கேமராமேன் எல்லாமே நானா தான் இருப்பேன். சில சமயங்கள்ல எங்க அண்ணனும் கேமரா கேமராவுக்கு வருவேன்னு சொல்லியிருக்காப்ல. அதனால அவரும் இருப்பாப்ல.
மத்தபடி எடிட்டர் எல்லாமே நான் தான். அதனால எடிட்டிங் சம்மந்தமான எந்த ஒரு டிப்ஸா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. நான் ஒண்ணும் பெருசா வந்து பிரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாரி ஒர்க் பண்ணல. விஎஸ்டிசின்னு சொல்லி ஒரு வீடியோ சாஃப்ட்வேர் எடிட்டிங்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நான் பிசி யூசர் தான். மொபைல் யூஸரா இருந்தேன். பட் இப்ப பிசில எடிட்டிங் பண்ணி பழகுவோமேன்றதுக்காக பழகிட்டு இருக்கேன் அதையும். கண்டிப்பா என்னோட சேனல்ல ஒரு நல்ல கன்டென்ட்ட நான் உங்களுக்கு தருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்படி கேமரா முன்னாடி உட்காந்து பேசுறதெல்லாம் முடியாத விஷயம் தான். பட் நான் பேசி பார்ப்போமே அப்படின்னு ஒரு இதுக்காக தான் நான் இன்னைக்கு பேசி பார்க்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு என்னோட இந்த பேச்சுக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கோவில்பட்டி மண்ணிலிருந்து என்னோட பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். கோவில்பட்டி, சங்கரன்கோவில், ராஜபாளையம் இந்த மாரி பல ஊர்களுக்கு பயணிச்சு அங்க உள்ள ஒரு விஷயங்கள நான் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். என்னடா இது பஸ் ரூட் மாரி இருக்குன்னு சொல்றாங்கன்னு நினைச்சீங்கன்னா, அந்த ரூட்ல தான் என் ஊரும் இருக்கு. கண்டிப்பா என் ஊர வந்து நான் காட்டுறேன் ஒரு நாள். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒன்றல் ஆல் அபௌட் கேஆர்கே. இன்பம் பொன்றும் இனிதாய் ஒரு பயணம் தொடங்குகிறது. நன்றி.